உடல்நிலை ஒத்துழைக்காத நிலையிலும் டெல்லி சென்றார் கருணாநிதி. இந்த செய்தியை கேட்டதும் தமிழக மக்களும் இலங்கை தமிழர்களும் பெருமகிழ்ச்சி அடைந்த காலம் 2009ஆம் ஆண்டு மே மாதம். காங்கிரஸ் அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தங்கள் மீது சிங்கள ராணுவம் நடத்தி கொண்டிருந்த இன அழிப்பு போரை தடுத்து தங்களை கண்ணீர் கடலிலிருந்து மீட்டு விடிமோட்சம் அளிக்கவே டெல்லி சென்றிருக்கிறார் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தனர் இலங்கை தமிழ் மக்கள். ஆனால் அங்கு நடந்ததோ நேர்மாறு. அவர் அங்கு காங்கிரசின் சோனியா காந்தியுடன் சண்டையிட்டது இலங்கை தமிழர்களுக்காக அல்ல, தனது பேரன் தயாநிதி மாறனுக்காக தொலைத்தொடர்பு துறை அமைச்சர் பதவியை பெறுவதற்கு என்ற தகவல் வெளியானதும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் எண்ணத்தில் மண் விழுந்தது. தமிழ் மொழி இருக்கும் வரை இலங்கை தமிழர்களுக்கு திமுக செய்த இந்த துரோகமும் என்று மறக்காது. கருணாநிதியின் அன்றைய டெல்லி பயணத்தை போன்றதுதான் ஸ்டாலினின் நேற்றைய டெல்லி பயணமும். வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் ஆறுகளில் அபாய அளவை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. பொதுமக்களில் பலர் தங்கள் வீடு பொருட்களை இழந்து கடும் ஸ்டாலின் தங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் அளிப்பார் என்ற மக்களின் நம்பிக்கையை பொய்யாக்கிவிட்டு தனது INDI கூட்டணி கட்சி